ஹாய் கைஸ், இன்றைக்கி நைட்டு என்ன டின்னர் செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக நான் கடைக்கு வந்து தக்காளி எல்லாம் வாங்கலான்னு தான் போனேன். பட் அதை மறந்துட்டு மற்ற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். கத்திரிக்காய் நல்லா இருந்துச்சு. நாளைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு அது கேரட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, 2 பிஞ்சு வந்து இஞ்சி. இது எல்லாத்தையும் நல்லா வந்து கடாய் ஹீட் ஆனோடனே போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து கோஸ் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு 2 லேயர் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் 2 தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கடைசியாக வந்து அந்த ஹீட்டில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் போட்டு வதக்கிட்டு சூடு ஆறினோடனே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கலரே சூப்பராக இருக்கும். க்ரீனும் இல்லாமல் லைட் கலராக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அகைன் கடாயை வச்சு கடாய் ஹீட் ஆனோடனே வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு தாளிச்ச உடனே இந்த சட்னி ஊற்றிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. தோசையோ இல்லை வந்து இட்லியோ வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் மொறு மொறுன்னு தோசை வச்சு சாப்பிட்டேன்.